வணக்கம். மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் டு அபவுட் 160 பாயிண்ட்ஸ் டவுன், ரைட்? அது ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும், ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 148 பாயிண்ட்ஸ் டவுன். இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 215. இன்ட்ராடேல கொஞ்சம் ஆட்டம் இருந்துச்சு. மார்னிங் மோர் ஃபிளாட்டிஷாக இருக்கும், மோர் ஃபிளாட்டிஷ் பாசிட்டிவாக இருக்கும். பட் இன்னைக்கு வந்து ப்ரீமியம் சாப்பிட்ற நாள் தான்ன்றது மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். மோர் ஆர்லெஸ் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஸ்லோவாக அப்படி ப்ராஃபிட் டேக்கிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. காலையிலேயே வந்து நெகட்டிவ் வந்துருச்சு. ஒரு 11:30 12க்கு அப்புறமா கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி சப்போர்ட்டட் பை தி யூஎஸ் ஃபியூச்சர் அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர். இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. வழியே ஷார்ட் பில்டப் வந்து ஆகலை. டெக்னிக்கலாக வந்து நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் பில்டப் மாதிரி காட்டும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹிண்ட் காப்பர் எடுத்துங்களேன். இன்னைக்கு ஹிண்ட் காப்பர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4.5% கீழே விழுந்திருக்கு. 4.5% கீழே விழுந்திருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டா எல்லாருமே வந்து இது வந்து ஷார்ட் பில்டப்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட் பில்டப் ஆகல இப்போதைக்கு, ரைட் நவ், ரைட்? இன்னைக்கான ஈவினிங் டேட்டாஸ் வரும்போதும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்னைக்கு நீங்க ஓவராலா நீங்க எடுத்துக்கிட்டனாலும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டியோட ப்ரீமியம் 44 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி வெறும் 64 தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ப்ரீமியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 71ல இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து 130ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் இன்னமும் அந்த புல்லிஷ் நிலையில தான் வந்து உட்காந்துட்டு இருக்கு. டவுன் சைடு வந்து கிடையாது. ஷார்ட் பண்ணாதீங்க. மேபி நீங்க வந்து இன்ட்ராடே ஷார்ட் பண்றீங்கன்னா டைம் பாஸ்க்கோசரம் நீங்க வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் நேத்து வந்து 48,000ல கால் அண்ட் புட் இருந்துச்சு. நேத்துனா லாஸ்ட் ட்ரேடிங் டேஸ். இன்னைக்கு வந்து 47,500ல தான் ஹையஸ்ட் கால் அண்ட் புட் ரைட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த சைடு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,500 லெவல்ல இருந்துச்சு கால் புட்டு. இங்க வந்து இப்போ 22,400ல வந்து ஹையஸ்ட் புட்டு. கால் அதே 22,500ல தான் இருக்கு. ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒன்றும் பெருசா வந்து நவுர்ல. இன்னைக்கு 130 பாயிண்ட் கீழே விழுந்தோம். ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்து மார்க்கெட்ல இல்லை. 150 பாயிண்ட் கீழே விழுந்தோம். இந்தியா விக்ஸ் வந்து வெறும் 2.5% ஏறி இருக்கு. 2.25% ஏறி இருக்கு. 14ல தான் போயிருக்கு. ஒன்றும் பெருசா வந்து பாதிப்பு இல்லை. நீங்க வந்து விக்ஸ் வந்து இப்படி ஏறல, இப்படி காலையில ஏறிட்டு இப்படிதான் வந்து போகுது. ஸோ மோர் செட்டில் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்ல ரியலா இது வந்து டென்ஷன் இல்லை. இட் இஸ் மோர் ஆஃப் ஏ ப்ராஃபிட் டேக்கிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர மீதி எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு. மெயினா ஹெவி நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மீடியா வந்து கீழே விழுந்து நிஃப்டியை வந்து பெருசா மாத்தாது. எது நிஃப்டியை மாத்திச்சு? பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில பேங்கிங் ஸ்டாக்ல ஹெவி வெயிட் எக்ஸப்ட் ஃபார் ஐசிஐசிஐ விட்டுட்டு மீது யாருமே வந்து நிஃப்டியை வந்து சப்போர்ட் பண்ணல. ஆர் பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணல. ஆர்பிஎல் வந்து பெருசா கீழே விழுந்துச்சு. ஒரு 3-3.5% கீழே விழுந்துச்சு. பட் ரியல் ஃபாலோ பார்த்துக்கலாம். ஹெச்டிஎஃப்சி வந்து கீழே விழுந்தது வந்து ஒரு எஃபெக்ட். மெயினா வந்து டெக்னாலஜியும் மெட்டல் செக்டாரும் வந்து இன்னைக்கு விழுந்துச்சு. மெட்டல் செக்டார்ல ஆல்மோஸ்ட் எல்லா எஃப்என்டோ ஸ்டாக்ஸும் ஒரு 8-10 எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு. செயில் ஆகட்டும், ஹிந்து காப்பர் ஆகட்டும், என்எம்டிசி, நேஷனல் அலுமினியம், டாடா ஸ்டீல், இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து தார்மாரா ஏறிட்டு இருந்துச்சு. இட் இஸ் மோர் ஆஃப் டூயிங் ப்ராஃபிட் புக்கிங். சாட்டர்டே இன்னைக்கு ஜோவில் வந்து ஒரு 6 ஸ்டாக் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். என் சைட்ல இருந்து ஒரு 6 ஸ்டாக் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேள்வி கேட்டதுல வந்து ஒரு 30-32 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன லெவல் போகும், இப்போ என்ன ஸ்டாப் லாஸ், இல்லை எக்ஸிட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணலாமா, ஒரு 32 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு ஸ்டாக் நான் வந்து சொல்லியிருந்தேன், அங்க பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், இது ஸ்டாக்ஸ் ப்ரொனவுன்சியேஷன் கூட வரமாட்டேங்குது, CIGNITI, ரைட்? இன்னைக்கு 7% அப்பு. அதே மாதிரி ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல், அது பத்தியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அப்சைடு வந்து இவ்வளவு தூரம் போகலாம், ஏன் போகுன்றது சார்ட் வச்சு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து இன்னைக்கு மார்னிங்கே வந்து அரௌண்ட் 4% அப் போயிட்டு இப்போ க்ளோஸ் ஆகும்போது 2.9%ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் அதுல சம்பாரிச்சாங்கன்றது தெரியாது. பட் டெஃபினட்டா எஸ், நம்ம அங்க டிஸ்கஸ் பண்றது வந்து மோர் ஆஃப் சார்ட்டை வச்சு எஜுகேஷன் பர்பஸ்க்கோசரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து அதுல கத்துக்கிட்டு இருக்காங்க. பர்சனலா வந்து இன்னைக்கு கூட சாயந்தரம் வந்து 2 பேர் வந்திருந்தாங்க. சொல்றாங்க, சார் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு காட்டிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. பார்க்கலாம். நிறைய பேர் அதை பத்தி வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நான் இன்னைக்கு எதுவுமே நான் சொல்ல. லாங் பில்டப் சைடில் வந்து இண்டிகோ இருக்கு, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இருக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஏயு பேங்க் இருக்கு. இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டியில் ஒன் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ரைட் ஏயு பேங்க் வந்து அப்சைடில் இருக்கு. ஷார்ட் பில்டப்ல வந்து ஹிந்து காப்பர், ஐடியா, என்எம்டிசி, நேஷனல் அலுமினியம், பிஇடி இதெல்லாம் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. டாடா பவர்ஸ், டாடா கன்சியூமர்ஸ் இதெல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களா, டாடா பவர் செக்டர் எதுவுமே வந்து ஷார்ட்ல யாராச்சும் இருப்பாங்களா? இட் இஸ் ஆல் மோர் ஆஃப் எ ப்ராஃபிட் டேக்கிங்ல தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுதுன்றது. டாலர் இண்டெக்ஸ் அப்படியே குறைஞ்சி 104, 103.5 அந்த லெவல்ல இருந்து அது குறைஞ்சி 102.4, 0.5 அந்த லெவலுக்கு வந்திருக்கு. அது வந்த நாள் தானே கோல்டு மேலே ஏறுது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 2 கண்ட்ரி வந்து ரிசெஷன்ல ஏற்கனவே போயிடுச்சு, எஸ்பெஷலி ஜெர்மன் அண்ட் ஜப்பான். அடுத்தது வந்து யூஎஸ், நாங்களும் வந்து லேண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்லோவா இறங்க போறோன்ற மாதிரி சொல்லாங்க. ஆக மொத்தம் கீழே உழுவ போற, ஸ்லோவா விழுந்தான்னா தொப்புன்னு விழுந்தான்னா ரெண்டும் ஒண்ணுதான், உழுவுறது தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான எஃபெக்ட் வந்து என்ன ஆக போகுதுன்றது. கோல்டோட அப்சைட் டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் $2,400 இருக்கு டாலர் டேர்ம்ஸ்ல. எப்ப? சம்வேர் அரௌண்ட் அடுத்த ஒரு 3 to 6 months பீரியட். ஸோ கரண்ட்ல என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 2,180, 190 அந்த ஜோன்ல தான் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரூபி டேர்ம்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6,800, 750 அந்த ஜோன்ல வந்து பர் கிராம் ஆஃப் 24 கேரட் 999 குவாலிட்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஹோல்சேல் ரேட், கோல்டு ரேட். சில்வரை பொறுத்த வரைக்கும் 74,500 லெவல்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 999 குவாலிட்டி. ஸோ மார்க்கெட் மோர் ஸ்டேபிளா இருக்கு. இது வந்து ப்ராஃபிட் டேக்கிங் தான் ஓடிட்டு இருக்க வழியே எந்த விதமான நெகட்டிவ் ஆஸ் ஆஃப் திஸ் மூமெண்ட்ஸ் கிடையாது. யூஎஸ் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு, பெரிய நெகட்டிவ் கிடையாது. அண்ட் கமாடிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் டேக்கிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் 0.5%, 1/4% டவுன் சைட்ல வந்து இருக்கு. ஸோ ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நாளைக்கு ஐஐபி டேட்டாஸ் இருக்கு, அந்த டேட்டாஸ் பார்க்கலாம். அந்த டேட்டாஸ்லாம் வச்சு வந்து மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வெயிட் பண்ணலாம். நாளை காலையில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இல்லை மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்கா எங்க போகுதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.